வந்து நம்ம மாவளா மீன் குழம்பு வைக்க போகிறோம். மாவளா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவளா மீனை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நீ வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். புளி, வெந்தயம், சோம்பு, வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். இது கருவேப்பிலை பொடி. நான் வந்து கருவேப்பிலை போட்டோம்னா நம்ம வேஸ்ட்டாக தானே எடுத்து சாப்பிட்றோம். அதனால் கருவேப்பிலை பொடியை நுணுக்கி வச்சுக்கிறது. ஏதாச்சும் குழம்புக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். புளி இப்போ வந்து ஊற வச்சுருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுருவோம், கல் உப்பு. அப்படியே மிக்ஸ் நல்லா கரைச்சி கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சுன்னா நம்ம அப்படியே குழம்புக்கு கரைச்சி ஊற்ற ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் மண் தூசியெல்லாம் வெளியேறிடும். தூசியெல்லாம் வந்து அடியில் போயிடும், நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக மண்ணெலாம் இருக்காது. அது சுத்தமான புளி, வீட்டில் நாட்டு புளி வாங்கி வச்சுருக்கிறது. அதனால் ஒன்று நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்சி வடிகட்டி வச்சாச்சு. வடிகட்டுறது வேலையில் புளியை கரைச்சி நம்ம அப்படியே இருத்து வச்சாச்சு. அது நல்லா நீட்டாகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் போட போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மல்லிப்பொடி எல்லாம் போட போகிறோம். புளியை இருத்து வச்சுட்டோமா, நம்ம அடுத்தது வந்து மிளகாத்தூள். இது வந்து நான் வந்து எல்லாமே கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாய் 1 கிலோ, மல்லி 1/2 கிலோ, சோம்பு, சீரகம் எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. அதனால் இது வந்து மீன் குழம்புக்கு அப்படியே அள்ளி போட வேண்டியது, நம்ம எடுத்து போட வேண்டியது தான். தேவையான அளவு மிளகாய், மல்லி எல்லாமே கலந்துருக்கு பொடி. நம்ம தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். நானே வீடியோ எடுத்து நானே இது பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இப்போ மீனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம குழம்பு வந்து எவ்வளோ அதிகமாக வைக்கிறோமோ அதுக்கு தக்க பொடியை வந்து நம்ம போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் பொடி. கலக்கி விட்டுக்கிற வேண்டியதான். அப்படியே குழகுழப்பாக இருக்குது. தாளிக்கையில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். எல்லாமே கரெக்டான இதில் வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க, நம்ம ஒரு மாதிரி வித்தியாசமாக வைப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வைக்கிறது. பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். மீன் குழம்புக்கு தயாராக வச்சுருக்கோம். பற்ற வச்சுருக்கோம். சட்டி வச்சுக்கிடுவோம். எல்லா சட்டி கருப்பாக இருக்குது பார்க்க. இது பழகுன சட்டி. இதில் நல்லா சமைக்கலாம். பழகுன சட்டியில் நல்லா சமைக்கலாம். புது சட்டியிலலாம் வச்ச எதுவுமே சரியாகவே வராது. சட்டி காஞ்சிடுச்சா ஆயில் விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு அதிகமான எண்ணெயெல்லாம் தேவையில்லை. தேவையானது அளவு ஊற்றிக்கலாம். அடுத்தது சோம்பு, சீரகம் போட்டுக்குவோமா. எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு போடுவோம். சோம்பு வெடிக்குது. வெந்தயத்தை போடுவோம். வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினா தக்காளி போடுவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போடுவோம். இந்த எண்ணெய் வந்து மேலே வர்றதுக்கு வந்து நம்ம வந்து தட்டை போட்டு மூடிடணும். இப்படி மேலே தெரிக்காமல் உள்ளுக்குள்ளேயே அடங்கிடும். தட்டை போட்டு நம்ம மூடி வச்சு தட்டிட்டு போட்டு மூடிடுவோம். வதங்கட்டும். இப்போ எடுத்து பார்த்தோம். வந்துடுச்சு, வதங்கிடுச்சு நல்லா. மூடி விடுவோம். நல்லா தீயை குறைச்சி வச்சுக்குவோம். நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை பொடியை போடுவோம். ஏன்னா இது லேட்டாக போடுறோம்னா கருவேப்பிலைன்னா அதுக்காக இது வந்து வெறும் கருவேப்பிலை பொடி தானே, வதங்கி இது கருகீரம் போட்டோம்னா அதனால லேட்டாக போடுவோம்.
இதெல்லாம் எப்படி கரெக்டான பதத்தில் இருக்குது. முன்னாடியே போட்டோம்னா அது கருகிடும். கருகின பொருள் நம்ம எப்போதுமே சாப்பிடவே கூடாது. நமக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதி, பின் விளைவுகள் அதிகமாக ஏற்படுத்தும். அதனால நம்ம கருவேப்பிலை சாப்பிட்றதோட நன்மை இருக்கணும். அதுக்காக தான் இப்படி லேட்டாக போடுறோம். கருவேப்பிலையை போட்டோம்னா உருவி அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுரும். இது சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி கிடைக்கும். இப்போ வந்து வதங்கிடுச்சு, குழம்பு தயாராக இருக்குது. நமக்கு அதை ஊற்றிடலாம். ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு, அதில் நம்ம குழம்பு தூக்கி ஊற்றிடலாம். லென்த்து வீடியோ இல்லாமல் நான் அதான் சுருக்கி போடுறேன். பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அப்படித்தான் நல்லா தெரியும். லென்த்தாக போட்டால் பார்க்க பிடிக்காது. அதுக்காக எல்லாமே ரெடியாக தயாராக வச்சா அளவு மட்டும் கரெக்டாக இது பண்ணுறீங்க. பாருங்கள், இப்போ நல்லா எப்படி இருக்குது. குழம்ப ஊற்றிட்டோம். நம்ம கலக்கி வச்ச நல்லா அப்படி கமகமன்னு வாசமாக இருக்குது. பாருங்கள், நல்ல வாசமாக இருக்குது, கமகமன்னு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிரேவியாக ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். நான் இப்படி மாற்றி மாற்றி தான் அரைப்பேன், ஒரே இதெல்லாம் அரைக்க மாட்டேன். இந்த தரம் வந்து இப்படி சொன்னால் நான் இப்படி அரைச்சா நல்லாயிருக்கும் குழம்பு அப்படின்ட்டு, அதனால் மீன் குழம்புக்கு மட்டும் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. நல்லா இருக்குது. இப்போ போதுமான்னு பார்ப்போம். நானே பார்க்கணும், கஷ்டம்தான். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், பார்த்துட்டு சொல்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு தான் பத்தலை. உப்பு மட்டும் நம்ம போட்டுக்குவோம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலை போட்டுக்குவோம். உப்பு போட்டு கிண்டி விட்டுக்குருவோம். நல்லா இருக்குது. இப்படி தான் வைக்கணும் மீன் குழம்பு. டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். முள்ளே இருக்காது, ஒரே முள் தான் இருக்கும். குழந்தைகள்லாம் நல்லா சாப்பிடலாம். எல்லா பெரியவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முள் இல்லாமல் அமைதியாக சாப்பிட்லாம் மீன் குழம்பு. ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒவ்வொரு மீன் வாங்கினதை குழம்பு வச்சு காமிக்கிறேன். இப்போ மாவுளா மீன் குழம்பு வச்சுருக்குது, வாங்கிட்டு வந்திருக்காங்க வீட்டில், அதை வச்சு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே ஷார்ட்ஸில் போய் பாருங்கள், நான் வந்து வில மீன் வறுத்தது எப்படின்னு போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆயிலை வந்து ரொம்ப யூஸ் பண்ணவே கூடாது. மீன் வறுத்து நம்ம ஆயிலை வந்து கீழே வந்து கொட்டிடுறதே நமக்கு நல்லது. நான் வந்து அது கம்மியான மீனுக்கு தேவையான அளவு ஆயில் வச்சு வறுத்தேன். ஒரு சிலர் அதிகமாக எண்ணெயை ஊற்றி வறுக்கிறாங்க. வறுத்தாலும் அதை வந்து மீன் குழம்புல அப்படியே தாளித்து விட்டாங்க. அதை செய்யவே செய்யாதே, அந்த அப்படியே கீழே கொட்டிடுங்க. இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்கிறது வந்து உண்மையாக இருக்குது. அதை நம்ம வந்து அடிபணிஞ்சுக்கிருவோம். எல்லோரும் தெரிஞ்சும் வச்சுக்கிருவோம். அதை கொட்டிடுங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸில் போய் பாருங்கள், நான் மீன் வறுத்த ஆயிலை கொட்டி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி செஞ்சுருங்க. அடுத்தது நம்ம மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எண்ணெய் படலம் வந்துருச்சு. நம்ம அடுத்து மீனை போடலாம். மீனை போடுவோம். இப்போ நல்லா சுண்டை வத்திருச்சு. இப்போ எண்ணெய் படலம் வந்துடுச்சுல, நம்ம இப்போ மீன் போட்டோம்னா நல்லா ஒரு இதில் வெந்துடும். நல்லா வெந்து உப்பு சேர்ந்து எல்லாமே சரியாயிடும். மாவுளா மீன் 1 கிலோ மீன், நல்லா கிண்டி விடுங்க. மண்டை இருக்குது, மண்டையை போட்டுருவோம். இதாக இருக்குது, இதுதான் மாவுளா மீன் மண்டை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது நல்லாயிருக்கும், குழம்புல வாசமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கிண்டாதீங்க, மாவுளா மீன் உடையாது, அப்படியே கிடக்கும். நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே கிடக்கும். மாவுளா மீன் உடையவே உடையாது. கொதிக்கட்டும், மூடி வச்சுருவோம்.
இப்போ நம்ம அடுத்து மீன் வறுப்போம். மீன் வறுக்கிறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வைப்போம். இப்போ நம்ம அடுத்து மீன் வறுக்க போகிறோம். மீன் கழுவி இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு இது பண்ண போகிறோம். அவ்வளோதான். பிரட்டி வச்சிட்டோம்னா குழம்பு கொதிச்சு இறக்கையில் நம்ம மீனை வறுத்து எடுத்துடலாம். அதுதான் உப்பு போடுறோம். உப்பு போட்டு பிரட்டி வைக்கிறோம். லைட்டாக ஆயில் விட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த உதிராது, இது மசாலா உதிராது. சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க. மசாலா வந்து உதிராமல் அப்படியே எண்ணெயில் கிடக்கும். மீன்லேயே ஒட்டிக்கணும், எண்ணெயில் உதிராமல் இருக்கும். அதுதான். மிளகாத்தூள் தேவையான அளவு. மிளகாத்தூள் வந்தோடனே தும்மல் வந்துருச்சு. நமக்கு ஒத்துக்கிறாது, அலர்ஜி. அப்படியே பிரட்டி வைக்க வேண்டியதுதான். உப்பு போதுமானு பார்த்துக்குவோம். டேஸ்ட் பார்க்கணும். உப்பு கரெக்டாக இருக்குது. பிசைஞ்சாச்சு. அடுத்து நம்ம குழம்ப பார்ப்போம். குழம்பு எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள். கை இதாக இருக்குது. அதனால் நம்ம கரண்டியை வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இதை சுண்டக்கொதின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க சுண்டக்கொதி. நல்லா சுண்டி கொதிக்குதா? அப்படி பாருங்கள், நல்லா அப்படியே கமகமன்னு வாசமாக இருக்குது. இப்பெல்லாம் சாப்பிடணும் போல தோணுமே. சாப்பிடுங்க மக்களை எல்லாரும். நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். மீனை வறுப்போம். மீன் வறுக்க ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டோம். 5-10 நிமிஷம் ஊற வச்சிட்டோம் மீனை. குழம்பு இறக்கி வச்சிட்டோம். அடுத்து ஆயில் ஊற்றி நம்ம மீனை வறுக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதிகமாக ஊற்றிக்கிறாதீங்க. அப்பப்போ தேவையில்லை ஊற்றி வருங்க. மீனை நல்லா மிளகாய்த்தூள், மஞ்சள் எல்லாம் போட்டு, உப்பு எல்லாம் ஆயில் எல்லாம் போட்டு அப்படியே பிரட்டி 10 நிமிஷம் வச்சிட்டோம். அது உப்பு சேர்ந்துருக்கும். இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றி வச்சு வறுக்க போகிறோம். காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிருக்க தேவையான அளவு நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் வந்து தேவையாக ஊற்றிருக்கோம். தேவையுள்ளது. கொஞ்சம் பேசுகிறதுல சொதப்பிடுச்சு, மணக்குங்க. நம்ம எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி மீனை போட்டு எடுத்துக்க வேண்டியது. முன்னாடி சொன்னதுனால நம்ம வறுத்துட்டு அந்த எண்ணெயை வந்து மறுபடியும் குழம்பு தாளிக்கவோ எதுக்கோ யூஸ் பண்ணாதீங்க. இதை தூக்கி வேஸ்ட்டாக கீழே ஊற்றி விட்ருங்க. நம்ம வந்து நம்மளுடைய உடம்பை நம்மளை தான் பாதுகாத்துக்கணும். தோசைக்கல்லில் போட்டு வறுக்கிறாங்க சில பேர். அது சரியாக வறுக்கல. நான் பெரும்பாலும் இப்படி தான் வறுப்பேன். தோசைக்கல்லில் ஆயில் ஊற்றி எல்லோரும் வறுக்கிறாங்க. நான் இப்படி தான் வறுப்பேன். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். ரொம்ப நேரம் ஆகாது. தோசைக்கல்லில் போட்டு நம்ம வறுக்கிறது வந்து ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து வேகம் முடிஞ்சிடும் நமக்கு. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிக்குவோம். எதுக்காக அந்த தட்டு போடுறோம்னா, நம்ம வந்து இந்த மீன் வறுக்கிறோம் சொல்லி
பார்த்தா ஒரு சில வீட்டில் இந்த அடுப்பே அவ்வளோ ஒரு நாஸ்தியாக இருக்கும். மீன் வறுக்கிறோம் எண்ணெய் ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக ஊற்றி நமக்கு எவ்வளோ பெரிய வேலை அது க்ளீன் பண்ணுறது. நம்ம இப்படி இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு வேலை மிச்சம். நல்லா எல்லாமே நல்லா ஈஸியாக வேலை முடியும். இப்போ திறந்து பார்ப்போம்னா மீன் எப்படி பொரிச்சிருக்குன்னா சிம்மில் கொஞ்சம் நம்ம ரொம்பையும் தீயை அதிகமாக வைக்கக்கூடாது, ரொம்பையும் குறைச்சி வைக்கக்கூடாது. மீடியமில் வச்சு நம்ம மீனை வறுக்கணும், இல்லாட்டி கருகிடும். நான் அப்பப்போ பார்த்து திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வாசம் வருதா கமகமன்னு. மீனை பொரிச்சாச்சு, எடுக்க வேண்டியது எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் கரைச்சி வச்சுக்கிறோம். எப்படி வந்துருக்கு பாருங்கள், நல்லா இருக்குது. ஈஸியான மெத்தடு இது. சட்டிக்குள்ளேனா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். தோசைக்குள்ளே இருக்கிறது எண்ணெய் அடுப்பு மீன் அடிச்சிடுது, தெரிச்சு அடுப்பை. அடுப்பு போடுவோம். எடுத்து மீன் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. மீன் வறுவல் மாவுளா மீன் வறுவல். மாவுளா வறுவல் வச்சாச்சு, மாவுளா மீன் குழம்பு வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், மாவுளா மீன் குழம்பு வச்சு இறக்கியாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மாவுளா மீன் குழம்பு வச்சு சமைச்சு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.